வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங். இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்னா என்ன, நம்மெல்லாம் இதை பண்ணலாமா, அப்படி நம்மளால் இதை பண்ண முடியும்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர், நியூ ட்ரேடர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயும் போல் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிஎன் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி ரெண்டு ஸ்டேட்டையும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். தமிழ்நாடை விட பாண்டிச்சேரியில் பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், ஆல்கஹால் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும். இது போல் நிறைய பொருட்கள் தமிழ்நாடை விட பாண்டிச்சேரியில் ரேட் கம்மியாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு அதை வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு விற்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதில் அவங்களோட ப்ராஃபிட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு 80 ருபீஸ் விற்கிது, தமிழ்நாட்டில் ஒரு 100 ருபீஸ் விற்கிது அப்படின்னா பாண்டிச்சேரியில் 80 ருபீஸ்க்கு வாங்கிட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு விற்கும் போது அந்த வாங்கின இடத்துக்கும் விற்கிற இடத்துக்கும் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் தான் இவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். அண்ட் இது போல் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இல்லீகல். ஓகே, ஒரு இடத்துல ஒரு பொருள் கம்மியாக விற்கிது, அந்த கம்மியாக இருக்கிற இடத்துல அதை வாங்கி அந்த பொருளோட விலை எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல விற்கிறது தான் இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங். ஸோ இப்போ ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஆர்பிட்ரேஜுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இது லீகல். அதாவது என்எஸ்சியில் ஒரு ஷேரை வாங்கிட்டு அந்த ஷேரை நம்ம பிஎஸ்சியில் செல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு காமனாக டவுட் வரும், ஏன் என்எஸ்சியில் வாங்கிட்டு அதை நம்ம பிஎஸ்சியில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காமன் டவுட் இருக்கும். என்எஸ்சியில் வாங்கிட்டு நம்ம என்எஸ்சியிலே விற்கலாமே, ஏன் எக்ஸ்சேஞ்ச் மாற்றி நம்ம செல் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கை வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். இது போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிலையுமே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியில் ஒரு ப்ரைஸ்லையும் பிஎஸ்சியில் ஒரு ப்ரைஸ்லையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்துட்டு இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சியில் வந்துட்டு 70.5 ருபீஸ்க்கு ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பிஎஸ்சியில் வந்துட்டு 71 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 பைசா. இந்த 50 பைசா டிஃப்ரென்ஸை தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் கூட இதை தான் ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி என்எஸ்சியில் வாங்கி பிஎஸ்சியில் விற்கிறது இதை தான் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த என்எஸ்சியில் வாங்கிட்டு பிஎஸ்சியில் விற்கலாமா, அதை வந்து ரொம்ப ஃப்ரீயாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேயில் வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஜை வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. இது போல் பிடிஎஸ்டிலையும் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ எதில் தான் இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கை வந்துட்டு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற ஷேர் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் மாற்றி இந்த வாங்கின ஷேரை வந்துட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம். இந்தியாவில் டோட்டலாக செட்டில்மெண்ட் டே வந்து பார்த்தா T+2 அப்படின்னு சொல்லுவாங்க. T+2 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷேரை வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்துட்டு உங்களுக்கு 2 டேஸ்க்குள்ளே டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அது எப்போ உங்கள் டிமேட்குள்ளே நீங்கள் வாங்கின ஷேர் வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் மாற்றி செல் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் மாற்றி செல் பண்ணுறது தான் இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் மாற்றி ட்ரேட் பண்ணுற மூலயமா மட்டும்தான் நம்ம அந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதில் மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இன்னொரு ஆப்ஷன்லையும் இதை பண்ணலாம். ஸ்பாட் டு ஃபியூச்சர் மூலமாகவும்
இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கை வந்துட்டு நம்ம பண்ணலாம். பெரும்பாலான பெரிய பெரிய மியூச்சுவல் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கை பண்ணிவிட்டு அதில் நிறையவே ப்ராஃபிட் பார்க்குறாங்க. நம்மளை போல் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், நியூ ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் இது தெரிஞ்சுக்கிட்டு இதில் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட நம்மளுக்கு வந்துட்டு பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுக்கும். சிறுதுடி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சஸ் கூட நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம பல்க் கவுண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட்காக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவங்களை ஏமாற்றாமல் நம்ம ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.